ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3ல் எபிசோட் 13 பிலாப் அண்ட் தி மிஸ்டீரியஸ் ஆர்மி. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மிஸ்டீரியான ஒரு மனிதனை காட்டுறாங்கங்க. இவன் கையில் பூனையோட என்ன பண்ணுறான்னா அவங்கள எப்படியாச்சும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம கோகுவை காட்டுறாங்க. கோகு வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு பஸ் அந்த டிராகன் பாலை தேடி போயிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அப்படி போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறையில் மோதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோகு கீழே விழுறாரு. உடனே அவர் கீழே விழுறதுக்குள்ள ஃப்ளையிங் நிம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவரை காப்பாற்றுதுங்க. இப்போ மறுபடியும் கோகு வந்து போயிட்டுருக்கா அப்படி. அப்போ அவரோட ரேடார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடுத்த டிராகன் பால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறாரு. அது எங்கேயோ பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தோடனே அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கோகு, அதாவது மங்கியா மாதிரி வந்து பிலாஃபோட கோட்டையை அழிச்சாரு பார்த்தீங்களா, அந்த சீனை வந்து வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தா தான் தெரியுதுங்க, இது அப்படியே நம்ம பிலாஃபோட கனவு. இப்போ இந்த பக்கம் நாய் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயே இருந்து வந்து நம்ம பிலாஃபை வந்து எழுப்புது. மாஸ்டர் எழுந்துருங்க அப்படின்னு எழுப்பும் போது தான் தெரியுது இது மாதிரி எங்களுக்கு வந்து ரேடாரில் வந்து ஒரு சிக்னல் வந்தது. இந்த சிக்னல் வந்து ஏதோ ஒரு டிராகன் பால் இருக்கிறத காட்டுது, நாம அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே பிலாஃப் எழுந்துருச்சு. டிராகன் பாலா, இந்த உலகத்தை நான் அடையிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் 15 நாளுக்கிட்ட ஆகிட்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் எழுந்திரிச்சு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, எப்படியாச்சும் அந்த டிராகன் பாலை நான் அடையணும் அப்படிங்கும் போது நம்ம நாய் கேட்குறாரு, ஏன் பிலாஃப் வந்து இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. உடனே இங்கே ஒரு செருப்பை கட்டி கூட அப்படிம்பாங்க. உடனே நாய் அவர் செருப்பை கட்டி கொடுக்கும். கொடுத்தோடனே அதே செருப்பால் அவர் அடிச்சுட்டு, நான் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என் வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவார், ஜன்னலை போய் பாருங்க. ஜன்னலை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிலாஃப் வெளியில் பறந்துடுவார். ஏன் அப்படின்னா இவங்க வந்து மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகத்துக்கு மேலே தான் வந்து இந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் காற்றடிச்சோடனே பிலாஃப் பறக்க உடனே நம்ம நாய்க்காரரும் போய் ஒரு துணியை வச்சு பிடிச்சிடுவார். இப்போ துணியோட ஒரு எஜ்ஜை பிலாஃபும் இன்னொரு எஜ்ஜை வந்து நம்ம நாய்க்காரரும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பீரோல் வந்து நம்ம நாய்க்கார தலையில் அடிக்க உடனே பிலாஃப் வெளில இருந்தவர் விட்றாதரா, என்னை காப்பாற்றுறாங்கிற மாதிரி இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிலாஃபோட ஷிப்பு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷிப்பு போயிட்டு இருக்கிற அதே இதுக்கு நேராக கீழே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஃபோர்ஸுங்க. அந்த ஃபோர்ஸு தரையில் வந்து போயிட்டு இருக்கும். இவங்க யார், இவங்க என்னங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு போக போக தெரியும். மிகப்பெரிய ஆர்மி ஃபோர்ஸு பிலாஃபோட ஷிப்பு போகிற அதே திசையில் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒருத்தவனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப பசிக்குதுங்க. ஸோ நம்ம இத்தனை நாள் இங்கே இருந்துட்டோம், இன்றைக்கி போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம கோகு வந்து டிராகன் பாலை தேடி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஒரு இடத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கே இருந்தால் பார்த்தீங்களா அந்த பையன், அவன் கோகுவோட ட்ரெஸ்ஸை வந்து திருடிடுறான். கோகுவோட ட்ரெஸ்ஸை திருடிட்டு என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடுறாங்க. இப்போ கோகு குளிச்சுட்டு வெளில வந்தவர் அவரோட ட்ரெஸ்ஸை தேடுறாரு, எங்கேயுமே காணும். இப்போ மேலே போய் அவரோட ஃப்ளையிங் நம்பர்ஸில் இருந்து ட்ரெஸ்ஸை தேடுறாரு, அது எங்கே போகணுது அப்படிங்கிறதே தெரிலங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு கத்துறாருங்க. இவன் அதையும் தான் திருடிட்டு போனான் பார்த்தீங்களா. அதனால அந்த இடத்துல இருந்து பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் மட்டும் அப்படியே மேலே வரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே இவன் பயந்துக்கிட்டு அதை போட்டுட்டு ஓடிடுவாங்க. இப்போ நம்ம கோகு என்ன பண்ணுவார், மேலே இருந்து அதை பார்த்துட்டு எங்கே வந்ததோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ரேடார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேடார் மட்டும் காணா போயிடுங்க. மீதி எல்லாத்தையும் அந்த திருடம் போட்டுட்டு போயிடுவான். இப்போ கோகு வந்து அந்த ரேடாரோட வாசனை மட்டும் தெரியும். ஸோ இந்த வாசனையை வச்சு நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேடாரோட ஸ்மெல்லை வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். இவன் ஒரே ஒரு ஷூ, அந்த திருடம் போனவன் ஒரு ஷூவை மட்டும் அந்த இடத்துல விட்டுருவாங்க. அந்த ஷூவையும் பார்ப்பாரு, என்னடா இது இவ்வளோ கப்பாக இருக்குது, எப்படா இது பண்ண போகிறோங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம மாய் டீமை காட்டுறாங்க. இவங்க அந்த ரேடாரில் வந்து ஒரு டிராகன் பாலோட இது வந்தது பார்த்தீங்களா, அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1 மைல் ரேடியஸில் வந்து ஒரு டிராகன் பால் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிராகன் பாலை தேடி இப்போ இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிலாஃப் சொல்லுவார், இந்த வாட்டி எப்படியும் விட்டுறக்கூடாது, இந்த வாட்டி விட்டுறாமல் அந்த டிராகன் பாலை இது பண்ணணும், என் கனவு நினைவாகணும், இந்த உலகத்தை நான் ரூல் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் பேசிக்கிட்டு வர இந்த பக்கம் வந்து இந்த திருடன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கோகு கிட்ட திருடின அந்த ரேடார் இருக்கு பாருங்க, அது என்னன்னே தெரியாமல் இதை மட்டும் திருடிட்டு நேராக கிராமத்துக்கு ஓடியாருவாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய ஆர்மியை வந்து இப்போ காட்டுறாங்க. கீழே வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்மி வந்துட்டு இங்கே வந்து வீட்டில் நிறையா ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே டக்குன்னு இறங்குறாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மேலேயும் கண்ணை காட்டிட்டு அதோட ஹெட் வந்து ஒருத்தன் சொல்கிறான், உங்களுக்கு டிராகன் பாலை பற்றி தெரியும், நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை நான் பத்திரமா விட்டுருவேன், ஆனால் தெரியாது அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்ட உடனே அவன் என்ன கேட்குறான், உங்களுக்கு டிராகன் பாலை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே உங்களுக்கு டிராகன் பால் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாய்ஸ், இவன் வீடு இந்த குடும்பம் மொத்தத்தையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாங்க. இவங்களும் அந்த வீட்டை முழுக்க வந்து உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கோகு கிட்டேருந்து இந்த ரேடாரை திருடிட்டு வந்தான் பார்த்தீங்கன்னா அந்த திருடன், அவன் அந்த ரேடாரை வந்து யாரோ ஒரு கடையில் வந்து ஒரு வாட்ச் கடை போல் அந்த கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவர் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு அவருக்கு என்னன்னே புரியலங்க, ஆனால் இது ஏதோ காஸ்ட்லியான ஒரு பொருளாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சின்ன பையன்ட்ட வந்து எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்க அவன் என்ன சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு ஏதோ ஒரு 10 ஜெனி தரேன் அப்படின்னு. 10 ஜெனியா, இதோட மதிப்பு அவ்வளோ தானே, நான் கஷ்டப்பட்டு திருடனே
திருடிட்டு தானே வந்த 10 ஜெனி இல்லைனா அதை எடுத்துகிட்டு நீனே போ அப்படின்னே. சரி எனக்கு சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னே இந்த 10 ஜெனியை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் இந்த பக்கம் வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் கரெக்டாக இவன் வாங்கிட்டு போகிற அதே நேரம் பிலாஃப் வந்து அந்த கடைக்கு வந்து கிரீடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கடைக்கு. அப்போ திடீர்னு கடைக்காரர் பார்த்துட்டு ஆள் நல்ல பெரிய பார்ட்டியாக இருக்காங்க போல். இவங்ககிட்ட நம்ம பேசணும், நம்ம பிலாஃப்கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் இது மாதிரி தேடி வந்த நிறைய பொருட்கள் நம்ம கடையில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ வந்து கடையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ரேடாரை கடைக்கு வெளியில் வச்சுட்டு நம்ம பிலாஃபை கூட்டிகிட்டு கடைக்குள்ளே அவர் போகிறாருங்க. நம்ம கோகு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு வழியாக அந்த வாசனையை வச்சு என்ன பண்ணிடுறாருன்னா இந்த பையன் இருந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடாருங்க. தூரத்துலேருந்து அந்த பையனை பார்க்குறாரு. ஆனால் இந்த பையனை பார்த்தோன்னே நம்ம திருட்டு பையன் இருக்காங்க பாருங்க, அவன் எடுத்தா ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க. உடனே கோகு அவர் கையில் வச்சிருந்த அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டரை விட்டேறிவார் பாருங்க, அது ஒரு பாறையில் போய் குத்தும். அதை பார்த்தோன்னே இவன் பயந்துக்கிட்டு கீழே விழுந்துடும். விழுந்தோடனே கோகு கிட்ட சொல்லுவான், என்ன விட்டுருங்க நான் ஒன்றுமே பண்ணணும்னு. நம்ம கோகு அந்த ரேடாரை என்னடா பண்ணேன், அதை எங்கே எடுத்து வச்சிருக்க அப்படின்னோடனே இது மாதிரி ஒரு பழைய கடைக்காரர் இருந்தார், அவர்கிட்ட 10 ஜெனிக்கு நான் கொடுத்துட்டேன், சாப்பாட்டுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னோடனே அவனை விட்டுட்டு இந்த இடத்துல போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மிகப்பெரிய அரசராக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிலாஃபுக்கு சொன்னோடனே பிலாஃபுக்கு இது ரொம்பவே இதாகிடுது. ஆக நம்மளை அரசன்ட்டானே, உண்மைதான் நான் மிகப்பெரிய அரசன் தான், உங்கள் கடையில் உள்ள காஸ்ட்லியான பொருளை காட்டுங்க, நான் அதை வாங்கிக்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பயே போயிடுவேன் அப்படின்னோடனே நம்ம கடைக்காரன், உங்களை மாதிரி அரசர்களுக்காகவே என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, காலங்காலமாக அரசர்களாக எல்லாரோட அரசர்கள் கையிலையும் போயிட்டு வந்த பொருள் இது, இந்த பொருள் வந்து என்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியாது, முறையாக அந்த பொருளை நான் உங்ககிட்ட தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து டிராகன் பாலை காட்டுவாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சரியான ஆச்சரியமாக இருக்கும், என்னடா டிராகன் பால் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, நம்ம கோகு அவங்க தாத்தாவோட தேடிட்டு வந்தாங்க பாருங்க 4 ஸ்டார் டிராகன் பால், அந்த டிராகன் பாலை இவர் எடுத்து காட்டினோன்னே இவருக்கு ஒன்றுமே புரிய முடியாது, அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த டிராகன் பாலை காமிச்சோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பணத்தை தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல டிராகன் பால் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ சம்பவம் உள்ள நடந்துகிட்டு இருக்க கோகு வெளியில் வந்து ரேடாரை பார்த்துருவாருங்க. பார்த்துட்டு என்னோட ரேடார் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பால் ரேடாரை வந்து கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா இந்த பக்கம் நம்ம கோகு பிலாஃப் மாய் இவங்க 3 பேரும் இந்த இடத்துல ஒன்றா சந்திச்சுப்பாங்க. சந்திச்சுக்கிட்டோடனே நம்ம கோகுவை பார்த்துக்கிட்டே, மான்ஸ்டர் நீ எங்கடா இங்கே வந்தா அப்படின்னு நம்ம பிலாஃப் சொல்லிட்டு, இந்த வாட்டி இந்த டிராகன் பாலை உங்ககிட்ட தரமாட்டேன், இந்த டிராகன் பால் எனக்கு தான் சொந்தம்னு கோகு கேட்காமலே பிலாஃப் வந்து எல்லாத்தையுமே வந்து உடம்பிடுறாருங்க. இதை பார்த்தோன்னே கோகு கேட்குறாரு, உன் கையில் உள்ளது என்ன டிராகன் பால் அப்படின்னு கேட்கும்போது இவர் எதுவுமே சொல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாய் உடனே கோகுவை சொல்கிறாங்க. கோகு அப்படியே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி குதிச்சுட்டு அவங்க ஓட ஆரம்பிக்க உடனே கடைக்காரர் வந்து அது 4 ஸ்டார் டிராகன் பால் அப்படின்னு தாங்க சொல்கிறாரு. உடனே கோகு எங்கள் தாத்தாவோட தான், நான் போய் அதை காப்பாற்றணும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கோகுவை மேலேருந்து ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம மாயி அப்புறம் பிலாஃப் இவங்க 2 பேரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே தப்பிச்சு போகிறாங்க. பின்னாடியும் கோகு சும்மா கிடையாதுங்க, அவரோட ஃப்ளையிங் பஸ் எடுத்துக்கிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போனோடனே தான் தெரியுது எனக்கு இந்த டிராகன் பால் கிடச்சிருச்சு அப்படின்னோடனே நம்ம மாயி சொல்கிறாங்க, பிலாஃப் சார் என்னதான் இருந்தாலும் நம்மள்ட்ட டிராகன் பால் வந்துருச்சு, ஆனால் இந்த ரேடார் இன்னும் தப்பான ஒரு வழியையே காமிச்சிக்கிட்டு இருக்கு, டிராகன் பால் இது இல்லை, நம்ம அதை விட்டு வெளியே வர மாதிரியே காட்டுதுன்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆர்மி டீம் இவங்க டிராகன் பாலை தேடிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டம். இப்போ இவங்க நேராக என்ன பண்ணிடுறாங்க, அந்த கடைக்கே வந்துடுறாங்க. அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒன்று வச்சிருக்கேன்னு போய் டிராகன் பாலை எடுக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பல டிராகன் பால் இருக்குது. ஆமாங்க, இந்த இடத்துல இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருடர். இவருக்கு டிராகன் பால்னா என்னன்னே தெரியாது, இருக்கிற டிராகன் பால் எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து அதிகமான பணத்துக்கு வந்து விற்றுக்கிட்டு இருப்பார். இப்படியே இவர் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிராகன் பால் எடுத்துகிட்டு இந்த டீமுக்கிட்டேயும் போய் விற்க போவேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டிராகன் பால் அப்படியே கீழே போடுறாங்க. ஆமாம், இந்த இடத்துல பிலாஃபும் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல டிராகன் பால் உடஞ்சிடுது, இந்த பக்கம் நான் ஏமாந்துட்டோம், இது உண்மையான டிராகன் பால் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையான டிராகன் பால் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அவர் கன்னை எடுத்துக்கிட்டு இவங்களை மிரட்ட வராருங்க. இப்போ இந்த பக்கம் வெளியில் ஒரு பறவை கூண்டை காட்டுறாங்க. அந்த பறவை கூண்டில் பார்த்தீங்கன்னா டிராகன் பால் இருக்குது. ஆமாங்க, அந்த மேலே இருந்து பறந்து ஸ்டோனாக பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா டிராகன் பால், அதில் ஒன்று வந்து இந்த பறவை கூண்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒழுங்காக டிராகன் பாலை கொடுத்துரு ஒரிஜினலாக, இல்லைனா உன்னை கொண்டுடுவோன்னு அது அவங்க மிரட்ட. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, நானே ஏதோ இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன்னு கடைக்காரர் சொல்ல, உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவரை சரமாரியாக சுட்டு இந்த இடத்துல கொல்லவும் செய்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த டிராகன் பாலில் வந்து விருப்பம் வந்ததில்லை, அது உண்மையாக பொய்யாங்கிறது கூட தெரியாது, ஆனால் எனக்கு அந்த டிராகன் பால் வேணும், அது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி டீமோட தலைமை பேசிக்கிட்டு இருக்க. வெளியில் இந்த கன் ஷாட்டை கேட்டு இந்த பறவைங்க என்ன பண்ணிவிடுங்க, அந்த டிராகன் பாலை எடுத்துக்கிட்டு மேலே பறந்து போயிடுங்க. ஸோ இந்த பக்கம் டிராகன் பால் எடுத்துகிட்டு பறவை பறந்து போயிடும். இந்த பக்கம் கோகு வந்து அவங்ககிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் டிராகன் பால்னே தெரியாமல் நம்ம பிலாஃப் டீம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க. அந்த பறவை எடுத்துகிட்டு போன டிராகன் பால் எடுத்து யாரை தான் சேரும், சரி உண்மையான டிராகன் பால் வந்து இப்போ யாருக்கு கிடைக்கும், கீழே வந்த இந்த இவ்வளோ மோசமான ஆர்மி யார், இவங்களுக்கு இந்த டிராகன் பால் எதுக்கு தேவை, இந்த மாதிரிங்கிற எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.